கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சமநிலை வகிப்பது என்பது மிக முக்கியம். இந்த சமநிலை இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது, பல குழப்பங்களில் நம்ம போக வேண்டியது இருக்குது. சொல்லலாம் பி பேலன்ஸ். செய்தியின் தலைப்பு பி பேலன்ஸ். சொல்லமா என்னங்க? பி பேலன்ஸ். சமநிலையாய், தமிழில் போடுங்க, அது என்னன்னு போட்டிருக்கு? சமநிலை வகிப்பது. சமநிலையாய் இருங்கள், சமதோலன வாகிரி. ஹல்லேலூயா. ஆக சமநிலையாய் நானும் நீங்களும் இருப்பது மிக முக்கியம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். சொல்லமா? அந்த பிக்சரை பாருங்க. எனக்கு 2 கையை விட்டுட்டு ஓட்டுறாரு, அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதை போய் சைக்கிளையும் பைக்கையும் 2 கையை விட்டு ஓட்டாதீங்க. அந்த பிக்சர் எதை ப்ரெசன்ட் பண்ணுது அல்லது எதை மீன் பண்ணுது பாருங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். அழகாக பேலன்ஸ்டாக அவர் ஓட்டுறத கவனிங்க. நல்லா கூலாக பேலன்ஸாக ஓட்டுறாரு பாருங்க. ஏன்னா கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது, பேலன்ஸ் அவர் கையில் இருக்குது. ஆக நானும் நீங்களும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நானும் நீங்களும் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. we need to live a balanced life. நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் சமநிலையுடன் வாழ வேண்டும். சமநிலையாய் நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையின் துயரமான காரியங்களை நாம் சில சமயங்களிலே பல சமயங்களே புறக்கணித்து தள்ள முடிகிறதா இருக்கிறது. நாம் சமநிலையோடு பேலன்ஸோடு வாழும் பொழுது நம் வாழ்க்கை குழப்பமாக எப்போதும் இருக்காது. நாம் சமநிலையோடு நாம் வாழும் பொழுது வசனத்தை நம்ம வாசித்தோம், சீராக போக முடியும். நான் சமநிலையாக வாடுறேன்னு சொன்னதுக்கு நியூட்ரலில் இருக்கிறத குறித்து நான் சொல்லலை. சில சமயத்தில் நியூட்ரலில் இருந்துடுவாங்க. என் பையன்கிட்ட அடிக்கடி, சின்ன பசங்க பெரிய பையன்கிட்ட, உங்கள் வீட்டிலையும் நடந்திருக்கோம், நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க எவ்வளோ பேலன்ஸாக பதில் சொல்கிறாங்க கவனிங்க. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்போ கவனிங்க, பேலன்ஸாக பதில் சொல்லுவாங்க, 2 பேரையும் பிடிக்கும். கவனிக்கிறீங்களா? ஒரு சில குழந்தைங்க என்ன கொஞ்சம் அவசரத்தில் இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். உனக்கு இந்த பாட்டியை பிடிக்குமா, அப்பா பாட்டி பிடிக்குமா, அம்மா பாட்டி பிடிக்குமா? உடனே குழந்தைங்க என்ன பண்ணோம், 2 பேரும் பிடிக்கும். இவன் சின்னவன் இன்னும் எல்லாரையும் சேர்த்து சொல்லிடுவான். நான் 2 பேரை கேட்டால் இல்லை அவனை பிடிக்கும் இவங்களை பிடிக்கும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லிடுவான். அவங்களுக்கு சமநிலை குறித்து அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், உள்ளுக்குள்ளே எல்லாரும் வேணும் அப்படின்ற அந்த சமநிலை எண்ணம் இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஆக நம்ம சூழ்நிலைகளை நாம் எப்பொழுதும் சீராக செல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு வார்த்தையில் ஸ்மூத்தாக போகணும் அல்லது கூலாக சில சமயங்களில் போகணும்னு சொன்னால் பேலன்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என் வேலையில் நான் சமநிலையோடு வாழ்வது அவசியம். என் வீட்டில் நான் சமநிலையோடு ஒரு பேலன்ஸை வாழ்வது அவசியம். நான் என் ஊழியத்தில் பேலன்ஸாக இருக்கிறது அவசியம். என் விளையாட்டு காரியங்களில் பேலன்ஸாக இருக்கிறது அவசியம். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு தமிழ் மாதிரி, எனக்கு தமிழ் மாதிரி புரியுது. என் விளையாட்டில் பேலன்ஸாக இருக்கணும், நான் பண விஷயத்தில் பேலன்ஸாக இருக்கணும், கடன் வாங்குகிற விஷயத்துலையும் பேலன்ஸாக இருக்கணும், கடன் கொடுக்குற விஷயத்துலையும் பேலன்ஸாக இருக்கணும், சேர்த்து வைக்கிறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும், செலவழிக்கிறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும், ஒருத்தர் விசாரிக்கிறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும், ஒருத்தர் வீட்டு வாசலில் போய் அடிக்கடி போகிற விஷயத்துலையும். நீங்கள் சொல்லுங்கள். சாலமன் சொல்கிறாரு, உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் போய் நிற்காத. ஒருத்தர் வீட்டில் போய் அடிக்கடி போய் நச்சரிச்சுட்டு அவன் நம்மளை வேறு மாதிரி எடுத்துருவான். அவங்கள யாருன்னா இருக்கட்டும், நம்ம அடிக்கடி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பயாவது ஒரு இடத்துல சலிச்சுக்குவாங்க, அந்த சூழ்நிலை வந்துடும். ஹல்லேலூயா.
நடக்குது நிறையா. சில வீட்டிலலாம் நம்ம போய் தங்குவோம். நான் போய் தங்கினதில்லை, சொல்கிறேன். தங்குவோம். முதல்ல வாழை இலை. என்ன இலை? வாழை இலை. அப்புறம் அரசம் இலை. அப்புறம் தட்டில். கடைசியில் தெருவில். அடிக்கடி அப்படி ஜோக்கா யோசிப்பேன் நான். ஏன் வரும்போது வாங்க ஐயோ ஐயோ, ஒரு நாள் ஒரு வாரம் நல்லா இருக்கும். ஐயோ இங்கே இருக்கு, போகாதீங்க, விட்டு போகாதீங்க, இன்னொரு நாள் இருக்க வேண்டியதானே, இன்னும் 10 நாள் இருக்க வேண்டியதானே. ஒரு வாரம் ஆச்சு. நம்ம அந்த ஒரு வாரம் நம்ம விரும்பினதெல்லாம் செஞ்சு போடுவாங்க. கறிச்சோறு என்ன, அது என்ன, இது என்ன, என்ன உங்களுக்கு விருப்பம், என்ன உங்களுக்கு விருப்பம். 2வது வாரம் சரி இதான் இருக்கு. 3வது வாரம் ஏதோ இருக்கு. 4வது வாரம் எப்போ போவீங்க? சொல்லாமா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கலாம். எதை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை என்பது எப்போதும் சமநிலையாய் இருப்பதை குறிக்கிறது. நாம் சமநிலையோடு இருப்பது அவசியம். அங்கே பாருங்கள், அழகாக சொல்கிறார் அவர். உன் அயலான் உன்னை சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் போய் உன் காலை வைக்காத. நண்பர்களை தெரிந்தெடுப்பதிலும் நானும் நீங்களும் சமநிலையோடு இருக்கணும். அதிக நண்பர்கள் நமக்கு இருந்தாலும் பிரச்சனை, நண்பர்களே இல்லைனாலும் பிரச்சனை. இந்த பாஸ்டருங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. ஊழியம் செய்கிற பாஸ்டருங்களுக்கு நண்பரே இருக்க மாட்டாங்க. தேடுவோம் சில நண்பர்களை, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. நான் நிறைய பாஸ்டருங்களை பார்த்துருக்குறேன். அவங்க எப்படின்னு தெரில, என்னுடைய செக்குலர் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ தான் கான்டாக்ட் பண்ண வச்சாலும் நிற்க மாட்டாங்க. ஊழியத்துலேயும் நம்மளை வேறு மாதிரி பார்க்கறதுனால நம்ம கூட ஒரு நண்பன்ற அப்படி அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போது நண்பர்களை அதிகமாக வச்சுக்கிறதும் பிரச்சனை தான், நண்பர்களே இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனை தான். சொல்லம்மா பேலன்ஸாக இருக்கணும். சொல்லலாம் பி பேலன்ஸ். பி பேலன்ஸ், பி பேலன்ஸ். சமநிலையாகி நம்ம இருக்கலாம். எல்லாத்துலேயும் கொடுக்கறதுல பேலன்ஸாக இருக்கலாம். கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் இழுத்து இழுத்து வச்சுக்கிறது, கொடுக்காமலே இருக்கிறது, ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், கஞ்சனாக இருப்போம், எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டோம். ஒரு சிலர் அப்படி, ஒரு சிலர் தண்டி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் பச்சல்லம்மா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கலாம். என்ன அப்படி முறைக்கிறீங்க? காலையில் குளிரில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. தூங்குறவனை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சொல்லம்மா கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கலாம். சிரிக்கிறதுலேயும் கொஞ்சம் பேலன்ஸாக, மற்றவர்களோடு பழகிற விஷயத்துலேயும் பேலன்ஸாக இருக்கலாம். அதுக்குன்னு பழகவே கூடாதுன்னு இருக்கக்கூடாது, பழகிட்டே இருக்கணும் அப்படின்றதும் இல்லை. சொல்லம்மா நட்பு பாராட்டுற விஷயத்துலேயும் உங்களுக்கு புரியுதுங்களா? பேலன்ஸ்டாக நம்ம இருக்கலாம். படிக்கிற விஷயத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறது ரொம்ப நல்லது. இவர் இன்னும் படிக்கிறது கூட இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்ல வரல, படிக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் சிலர் படிப்புலேயே முழு கவனம், குடும்பத்தை விட்டுருவாங்க. படிப்பு 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 சொல்கிறாரு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. சில பேர் பேய் அறிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. எதையாவது கேட்டால் ஒரு 2 நிமிஷம் விட்டு தான் பதில் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? வேறு எங்கேயோ இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பேசிட்டாங்க, ரொம்ப படிச்சுட்டாங்க, ரொம்ப நிறைய விஷயம், ரொம்ப ஞானம் உள்ளே இருக்குது. அது அப்படியே கொட்டி வழியுது பாருங்க, அப்படியே வழியுது. அதனால என்ன நடக்குது? நம்ம கேட்குற கேள்வி உள்ளே எங்கே இருக்குது பதில் தேடுவாங்க. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு தான். விளையாட்டு விஷயம், விளையாட்டுலேயும் பேலன்ஸாக தான் இருக்கணும். எந்நேரமும் விளையாடிட்டே இருக்கக்கூடாது. எந்நேரமும் விளையாடுறது அதுவும் இல்லை, விளையாடாமல் ஒன்றுமே பண்ணாமலும் இருக்கக்கூடாது. பேலன்ஸாக இருக்கலாம். அமைதியாக இருக்கிறோம். நான் எப்போதும் அமைதி காப்பேன். பேசவே மாட்டாங்க, நல்லதுக்கும் பேச மாட்டாங்க, கெட்டதுக்கும் பேச மாட்டாங்க. இந்த பேலன்ஸ் அவங்க நியூட்ரலில் வச்சுருவாங்க. நியூட்ரலாக நான் இருந்துடுறேன், நான் நியூட்ரலாக இருந்துடுறேன். யாராவது 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க, எனக்கு எதுக்குங்க, நான் பேலன்ஸாக இருக்கிறேன். இது வேறு பேலன்ஸு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அமைதியாக இருப்பாங்க.
கண்டுக்கவே மாட்டாங்க யாரையும். நல்லது பேச மாட்டாங்க, கெட்டது பேச மாட்டாங்க, விளக்கவும் மாட்டாங்க, நியாயத்தை சொல்லவும் மாட்டாங்க. சொல்லாமா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். பேலன்ஸாக இருக்கலாம். பேச வேண்டிய இடத்துல பேசும், பேசக்கூடாத இடத்துல இடம் பொருள் ஏவல். அறிந்து பேசணும். சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம், அப்போ பேசவே மாட்டாங்க. இப்போ இவங்க பேசவே கூடாதுன்னு நினைப்போம், அப்போ தான் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க. சில டைம் கண்ணு காட்டுனாலும் அப்படின்னாலும் நீ காட்டு, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. எப்படி இருக்க பாருங்க. கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக போக முடியும். அப்போ தான் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் போகும். அப்போ தான் கொஞ்சம் தட்டு தடுமாறாமல் சரி கொஞ்சம் சமநிலையில் இருக்கலாம். ஆனால் அந்த சமநிலை அது அது கிரே ஏரியா கிடையாது. ஒயிட் ஆர் பிளாக், அதுக்கு நடுவில் இருக்கிற கிரே ஏரியா கிடையாது. நல்லது கெட்டதுக்கு நடுவில் இருக்கிற பேலன்ஸ் இல்லை இது. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது? நியாயம் அநியாயம் அதுக்கு நடுவில் நிற்கிறது கிடையாது. நியாயத்துக்கு நம்ம நிற்கணும். பாவம் பரிசுத்தம் அதுக்கு நடுவில் நிற்கிறது கிடையாது. நம்ம பரிசுத்தத்திற்கு நிற்கணும். இதில் பேலன்ஸ் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதியில் பேலன்ஸாக நம்ம வாழும்போது நாம் சீராக போக முடியும். அதுதான் நம்ம வசனத்தை வாசித்தோம். அது டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷனில் நம்ம வாசித்தோம். என்ன? உன் நடைகளை கவனமாக கண்காணிக்கிறபடி நட, அப்பொழுது நீ நடக்கும் பாதை சீராக மென்மையாக ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லமா? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். எல்லாம் சொல்லமா? பேலன்ஸை மறந்துடக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் இல்லை, மொபைல் இருக்கிற பேலன்ஸை சொல்ல, நம்ம லைஃப் பேலன்ஸை சொல்கிறேன். என்னங்க? நம்ம பேலன்ஸாக வாழ்கிறத மறக்கக்கூடாது. சமநிலையோடு இருப்பதை பல இடங்களில் நாம் மறக்கக்கூடாது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம் மத்தேயு 10:16. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 10:16. இந்த ஒரு வசனம் நமக்கு அழகாய் அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பாருங்க. மத்தேயு 10:16 சிஸ்டர். 10:16. ஓகே. இல்லை அது இல்லை, அப்போது அந்த வசனம் இல்லை. நான் உங்களுக்கு அதுதான் 16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் என்னவா? சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இதை ஒரே வசனத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தான் என்னங்க? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் பேலன்ஸாக வாழ்கிறத பாருங்க. உஷாராக இருங்க. கபடற்றவர்களாகவே இருந்துடக்கூடாது. சர்ப்பங்களை போல தந்திரமாகவே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே அவசியம். பேலன்ஸாக இருக்கணும். ஆடு தன்னுடைய பணிவை இழக்கவும் கூடாது. ஓநாய்கிட்ட இருந்து தன்னை காப்பதிலிருந்தும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம இருக்கணும். ஓநாய்களுக்கு அதனுடைய எண்ணம் யாராக இருந்தாலும் அடித்து சாப்பிடணும் தான். ஓநாய்களுக்கு யாரையானாலும் வஞ்சித்திடணும் தான். ஓநாய்களுடைய எண்ணமே அதுதான். ஆனால் அங்கிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும், எப்படி இருக்கணும். அதே சமயத்தில் என்னுடைய தாழ்மையை, என்னுடைய பொறுமையை, என்னுடைய பணிவை நான் இழக்கவும் கூடாது. அதே சமயத்தில் நான் தந்திரமாக இருக்கிறதான ஓநாய்கிட்ட கவனமாகவும் இருக்கணும். சொல்லமா? பி பேலன்ஸ். சொல்லுங்க. பி பேலன்ஸ் மிக அவசியம். என் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை மிக அவசியம். பேலன்ஸாக இல்லாதனால ஒரு பக்கம் சாஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வண்டி கொஞ்சம் அப்படியே இப்படி ஓடுது. எப்படி ஓடுது? ஏன்னா ஒரு பக்கம் இப்படி சாஞ்சிட்டு இருக்கோம். மனைவி பேச்சு கேட்குறதா, மாமியார் பேச்சு கேட்குறதா, அம்மா பேச்சு மன்னிச்சிருங்க, அம்மா பேச்சு கேட்குறதா? நான் அம்மா பேச்சு காட்டணும் இப்படி தான் போவோம். என் மனைவி பேச்சு காட்டணும் கேட்காமலும் போகக்கூடாது.
கேட்காம போனாலும் கேட்கவே இல்லை. சொன்னல அமைதியாக இருக்கிறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும், பேசுறதுலையும் பேலன்ஸாக இருக்கணும். இந்த கணவன் மார்ங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே, அப்பா சாமி, அதுக்கு 10 பிரசங்கம் பண்ணாலும், பாங்கே வந்து பிரசங்கம் பண்ணாலும் அதில் ரேங்கே வாங்க முடியாது. யார் பக்கங்க? ஆமாம்மா ஆமாம்மா, நீ சொல்கிறது ஆமாம்மா, நீ சொல்கிறது ஆமாம்மா, ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா, எல்லா பக்கமும் சாஞ்சு தான் ஆகணும். அப்படி சாய முடியாதுங்க. இதில் பேலன்ஸாக தான் வாழணும். பேலன்ஸாக வாழணும்னா குடும்பம் சீராக போகாது, ஸ்மூத்தாக போகாது. சில டைமில் எக்ஸ்ட்ரீமில் எதனா ஒன்று ஆகிடுன்னு வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. அந்த ஃபோட்டோ காமிங்க, போடுங்க அந்த ஃபோட்டோ, அந்த இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ. சில டைமில் வெயிட்டாக இருக்கும், நியாயம் அங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்தில் நியாயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த குடும்ப விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், பொதுவாக எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஆனாலும் நடுவில் பேலன்ஸாக நம்ம இருக்கணும். ஒரு பக்கம் நியாயம் அதிகமாக தான் இருக்கும், மனைவி பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில டைமில் அம்மா பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில டைமில் கணவன் பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் மனைவி பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் நண்பர்கள் பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் பாஸ்டருங்க பக்கம் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில் விசுவாசிங்க பக்கத்தில் நியாயமாக இருக்கலாம், சில சமயத்தில். ஆனால் நம்ம உறவு சரியாக சீராக நேராக போகணும்னு சொன்னால் பரவாயில்ல, 2 பேரும் நமக்கு முக்கியம். பாஸ்டரும் முக்கியம், பாஸ்டர் அம்மாவும் முக்கியம், பாஸ்டரும் தலைவரும் முக்கியம், லீடர்களும் முக்கியம், சீனியர் பாஸ்டரும் முக்கியம், சின்ன பாஸ்டரும் முக்கியம், தலைவரும் முக்கியம், மூப்பரும் முக்கியம், விசுவாசியும் முக்கியம், ஒவ்வொரு மெம்பரும் முக்கியம். சில சமயத்தில் அவங்க பக்கம் நியாயம் அதிகமாக தான் இருக்கும், சில சமயத்தில் இன்னொருத்தர் பக்கம் நியாயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், அது சாமானிய நிலையில் நிற்கணும்னு சொன்னால் பாஸ்டர் விசுவாசி, பாஸ்டருங்க தலைவருங்க, கூட இருக்கிற ஊழியருங்க, உறவு சரியாக ஊழியம் சரியாக போகணும்னு சொன்னால் நாம் சமநிலையில் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். கற்றுக்கிறோம் தானே இன்னைக்கு? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். சில சமயத்தில் நம்ம யாரோ ஒருத்தருக்கு நியாயம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு நியாயத்தை கொஞ்சம் குறைவாக பண்ணுற மாதிரி தோணலாம். ஆனால் ஃபார் த காஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஃபார் த காஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேலன்ஸாக வாழ்கிறது கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் முக்கியம். அதுக்குன்னு சொல்லி தப்பு செஞ்சவங்கள கண்டிக்காமல் 2 பேருக்கும் ஒரே காரியங்களை செய்யும் போது தவறு ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸாக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். சொல்லமா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் தான், இனிமேல் தான் மெயின் பாயிண்ட்டே வரப்போகிறேன். சொல்லாமா இந்த வார்த்தையை? லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை சமநிலையை, வாழ்க்கை முழுவதும் சமநிலையை பற்றியதாக இருக்கிறது. ஏங்க நான் சமநிலையை மெயின்டைன் பண்ணணும்? ஏன் சமநிலையை என் குடும்பத்தில் மெயின்டைன் பண்ணணும், என் சபையில் மெயின்டைன் பண்ணணும், என் படிப்பில் மெயின்டைன் பண்ணணும், அல்லது இன்னும் பல இடங்களில் மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா எங்கேயும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம், கௌரவா முக்கியம், ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். கணவன் மனைவி, கணவனை மனைவி, மனைவி கணவனை, கணவன் வந்து மனைவியை போடி, இந்த காலத்தில் சொல்ல முடியுமா? அங்கே அன்பாக சொல்ல முடியாது, கோபமாகவும் சொல்ல முடியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லவும் கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ்.
போடா. அன்புல சொல்லிடலாம். ஆனால் கோபத்தில் வந்துச்சுன்னா எங்கே நடக்கும்? என்ன நடக்கும்? போடா போடி. இன்றைக்கி மனைவி மாருங்க கணவன்களை எங்கே எப்படிலாம் கூப்பிட்றாங்க? நான் எங்கே இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். சாராள் வந்து ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாங்களா? என்னவா? ஆண்டவரேவா? மை லார்ட். எவ்வளோ மனைவிங்க கூப்பிட்றாங்க இன்னைக்கு மை லார்டு. மை லார்ட், எஜமானே, ஆண்டவரே. அவ்வளோ மை லார்டுன்னு கூப்பிட லார்டுன்னு கூப்பிடலாம் பரவாயில்ல. நீ என்ன பெரிய லார்ட் லபக்கு தாசான்னு கூப்பிடாம இருந்தா சரி. அது சொல்லாமல் இருந்தா சரி. ஹனி, மனைவியை பார்த்து ஹனி, தேனே, மானே, பொன்மானே அப்படின்னு சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. வா இங்க, உக்காருங்க, போயிங்க, அது சொல்லக்கூடாது. ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம். இப்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ணும்போது எல்லாமே பெரிய விஷயம் இல்லை. நீ என்னன்னு கூப்பிடுவேன்? என்ன நான் வந்து உன்னை மாமான்னு கூப்பிடுவேன். நான் உன்னை வந்து வாடா போடான்னு அப்படியே கூப்பிடுங்க. அப்படியே கூப்பிடுறீ. நீ வந்து என்னை இப்படி கூப்பிட்டனா அது வந்து அந்நியமாக தெரியுது. எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், அந்நியமாக தெரியுது. அதனால நீ இப்படியே கூப்பிடு. அப்போ வரைக்கும் தான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகட்டும், முழு கலர் வெளியே வரும். எதுக்கு என்ன நீ அப்படி கூப்பிட்ட? ரெண்டு பேருமே சேர்த்து எதுக்கு நீ என்ன அப்படி கூப்பிட்ட? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ இருந்தால் வா அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, இப்போ வேற, அது வேற. அது காமு, இது காப்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. இது இதான் இருக்கிறீங்களா? அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். சினிமாக்காரங்க கூடவே தான் வளர்கிறாங்க. நான் இன்டர்வியூங்களாம் பார்க்குறேன், கூடவே வளர்கிறாங்க. ஸ்போர்ட்ஸில் கூட இந்த அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் வளர்கிறாங்க, கூடவே வளர்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வளர்கிறாங்க. சினிமாவில் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், இன்னும் பல இடங்கள்ல வளர்ந்துட்டு அதில் யாரோ ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்க, புகழ்ச்சி வந்துட்டுருப்பாங்க. இவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஓடி போய் அவன் இவன் மேடையில் பேசுவாங்க. அங்கே ஓகே. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? நாகரிகம் கருதி என்ன பேசுவாங்க? அவர் இவர் தனிப்பட்ட விதத்தில் வாடா போடான்னு பேசிக்கிட்டாலும் மேடன் போயிட்ட பிறகு அங்கே ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ் ஆகிடுது. இப்போ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். சொல்கிறாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நம்ம உறவுகளிலும் அப்படிதான். மரியாதை என்பது மிக அவசியம். இல்லைன்னா சீக்கிரத்தில் என்னையும் உங்களையும் சீப்பாக நினச்சிடுவாங்க. சொல்லிக்கலாம், பரவாயில்ல பிரதர், நீங்கள் இன்னொன்று கூப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனால் கொஞ்ச நாள் தான். எவ்வளவு தான் க்ளோஸ் ஆனாலும், எவ்வளவு தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் பார்த்து சொல்லிக்கலாம், பேலன்ஸாக இருக்கலாம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸுங்க, பேலன்ஸாக இருக்கலாம். 1 பேதுரு 2:17 வசனம் சொல்கிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்போது வசனம் முதல்ல ஆரம்பிக்க என்ன ஆரம்பிக்குது? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லாமா, எல்லாரையும் மரியாதை செய்யுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லாமா, எல்லாரையும் மரியாதையோடு நடத்துங்கள். சிறு பிள்ளைகளையும் மரியாதையோடு நடத்துங்கள், பெரியவர்களையும் மரியாதையோடு நடத்துங்கள். பேலன்ஸ், பி பேலன்ஸ்.
பிகாஸ் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம். பிள்ளைகளை நமக்கு வளர்த்த அனுபவம் கிடையாது. இப்போ சின்ன பையனுக்கு நீங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு 2 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கல. நேற்றைக்கும் நீ வா போ அப்படி தான் சொல்லி இத்தனை வயசுலேயே கற்றுக் கொடுக்குறீங்களான்னா இப்போதுலேருந்து கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். அப்போ விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் அவங்கள கூப்பிடும் போதே வாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லணும். நாங்கள் அங்கே ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம அங்கே ஃபெயில் ஆகிடுறோம். அப்போ ஏன் அதை கேட்டதானே கேட்க சொல்லுது, கேட்டது தானே பேசுகிறாங்க. பிள்ளை அப்பா பிள்ளை இதெல்லாம் மேட்டர்ஸுங்க. இது நம்ம 2 பேரை குறிச்சது இல்லை, வளர்ந்த பிறகு சமுதாயத்துலேயும் அவனையும் குறிச்சுது. பேலன்ஸாக இருக்குங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் சும்மா பேசிக்கிட்டு இல்லை, நான் சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இல்லை, நான் வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். கடைசியிலையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ராஜாவையும் கனம் பண்ணுங்கள். ராஜாவா பெரியாளா மரியாதை கொடுக்கணுமா? பாஸ்டரா இவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறது? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நம்ம கூட தான் வளர்ந்துருப்போம், ஒன்றா தான் வளர்ந்துருப்போம், ஒன்றா தான் இருந்திருப்போம். ஆனாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். அம்மா அப்பாவாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். எஜமான் வேலைக்காரனாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை உறவுகளை கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால், ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழ்ந்தோன்னு சொன்னால், அது நீண்ட நாள் உறவுகளை கட்டும். மரியாதை கொடுத்தால் நம்பிக்கை நமக்குள்ளாக உருவாகும். நம்பிக்கை இருந்தால் உறவுகள் நல்லா வளரும். நம்ம எல்லாத்துலேயும் மரியாதை மிக அவசியம். மரியாதை மனிதனின் மதிப்பை எடுத்து தூக்கி காட்டும். நம்ம ஒருத்தரை மரியாதை கொடுத்து நம்ம பேசணும் பாருங்க, அது அவங்க எவ்வளோ பெரிய ஆள் என்பதை காட்டுவதை விட, இப்போ நான் ஒருத்தரை மரியாதை கொடுத்து பேசுகிறேன், யாரையோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன், அது அவங்கள நம்ம மதிக்கிறோம், அவங்கள நம்ம கனம் பண்ணுறோம், உண்மைதான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்றதையும் நம்ம காண்பிக்கிறோம். அதுக்கு மேலாக நம்ம குணத்தின் குவாலிட்டி அங்கே காமிக்கிறோம். ஹல்லேலூயா. சில சமயத்தில் அந்த தகுதி, அந்த மரியாதைக்கு அவங்க தகுதி இல்லாதவர்களாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் சில சமயங்களிலே நம் மரியாதையோடு அவர்களை நடத்த வேண்டியது அவசியம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். பேலன்ஸாக இருக்கலாம், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. அது இது யாரையோ ஒரு நபரை குறித்து பேசுவோம், அது இதுன்னு பேசுவோம். முன்னாடி அவங்க இவங்க தானே பேசுகிறோம், கவனிக்கிறீங்களா? முன்னாடி எப்படி பேசுகிறோம், அவங்க இவங்க. பின்னாடி என்ன பேசுகிறோம், அது இது. எது? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸுங்க. சமநிலையோடு இருக்கணும். ஏன்னா மரியாதை முக்கியம். ஏன்னா அது அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க, அவங்க எவ்வளோ கனத்துக்குரியவர்களையும் காண்பிக்கும். அதை விட மேலாக நான் எவ்வளவு குவாலிட்டியாக என் மனசு இருக்குது. ஹல்லேலூயா. என் தரம், என்னுடைய இருதயத்தின் தரம், என் மனதின் தரம், என்னுடைய கேரக்டரின் தரம் எவ்வளவு மேலே இருக்குன்றதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில், சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, முந்தி கொள்ளணுமா. ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணணுமா, முந்திக்கணுமா. 2 பேர் பேசுகிறோன்னு சொன்னால் அந்த ரெஸ்பெக்ட், அந்த பேசிக் மேனர்ஸை நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை செயல்படுத்துறது கிடையாது. அப்போ ரெஸ்பெக்ட் ரொம்ப அவசியம். ஒவ்வொருத்தரையும் மரியாதை பண்ணுறது, ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணுறது முக்கியமாய் தேவ பிள்ளைகளுக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. திடீர்னு நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரும்புகிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சாரி எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறோமா? அது எதை குறிக்கு? ரெஸ்பெக்ட் மேட்டர் சொல்கிறோமா இல்லையா? திடீர்னுயா நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கிறோம், தப்புன்னு யாரையாவது காலை
காலை தான். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? தப்பு நம்ம என்ன பண்ணுறோம்? சாரி பிரதர். அடுத்தோட்டு எங்கள் கையில் இங்கே வச்சுக்கிறோம். சாரி, ஓகே, சாரி பிரதர். ஏன்? ரெஸ்பெக்ட். இதெல்லாம் பேசிக் ரெஸ்பெக்ட்டுங்க. இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ். முந்திக்கணும். ஒருத்தரோடு பேசும்பொழுது, ஒருத்தரோடு உறவாடும் போது, அவங்கள நம்ம கனம் பண்ணும்போதும், அவங்களுக்கு நம்ம கனம் பண்ணும்போதும் முந்திக்கணும். நீங்களாம் நானான்னு சொல்லி முந்திக்கணும். அதில் கனம் பண்ணுறதுல முந்திக்கலாம். இன்னைக்கு கனம் பண்ணுறதுல முந்திக்கிறது இல்லை. எவ்வளவோ கேவலமாக பேசுகிறோமோ அவ்வளோ முந்திக்கிறோம். போய் காமெண்ட்ஸை பாருங்கள், இல்லை வீடியோஸு காமெண்ட்ஸை போய் கீழே போய் பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோஸு காமெண்ட்ஸ் கீழே போய் பாருங்கள். நல்லது தான் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவில் யாருன்னா. அதில் என்னென்னலாம் போட்டு வச்சுருப்பாங்க. உனக்கு இது தேவையா? நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷனா? நீ எல்லாம் தேவையில்லாத மனுஷன், எங்கேயாவது போய் சாவு. அவன் ஐடியா போய் பார்த்தா அதெல்லாம் மறைஞ்சிருப்பான். பின்னாடி பேர் போட்டிருக்க மாட்டான், தப்பான பேர் போட்டிருப்பான். எங்கெங்க சோஷியல் மீடியாவில் எங்கெங்க ரெஸ்பெக்ட் இருக்குது இன்னைக்கு? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். ஏன்னா அது என்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. நான் யாருன்னு தெரிஞ்சிருது. அதில் கனம் பண்ணுறதுல முந்திக்கலாம். மரியாதை அந்த உறவுக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்குமா? ஹல்லேலூயா. மரியாதை இருக்கிற இடத்துல சண்டை, மனக்கசப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ பி பேலன்ஸ். மரியாதை தலைமைத்துவத்தை உயர்த்துமா? என்னங்க? மரியாதை கொடுக்கும் மனிதனை எளிதில் மக்கள் பின்தொடர்வார்கள். ஏன்? நான் ஒருத்தரை மரியாதையாக நடத்தும்போது, அவன் சின்னவனோ பெரியவனோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அவன் எனக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவனோ என் வேலைக்காரனோ யாருன்னா இருக்கட்டும், நான் அவர்களை மரியாதையோடு நடத்தும்போது அந்த மரியாதை என்ன பண்ணுமா? அவங்க என்ன ஒரு தலைவனாய் பின்பற்ற வழி நடத்துமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுறதுல முந்திக்குங்க. குறை சொல்கிறதுல முந்திக்கிறோம், தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுல முந்திக்கிறோம். இல்லைங்க, கனம் பண்ணுறதுல முந்திக்கலாம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை என்பது ஒரு வெறும் சொல் அல்ல, ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பாக இருக்கிறது. அது மதிப்பு. அந்த மதிப்பை நம்ம கூட்டலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும். நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் மதிப்பை கூட்டிக்கிட்டே போகும்போது, அந்த மரியாதை கூட்டிக்கிட்டே போகும்போது, அதுக்கு அவங்க தகுதியே இல்லையோ, நான் தகுதி இல்லையோ, அதுக்கு நான் அவங்க மேலே நான் மரியாதையை கூட்டிக்கிட்டே போகும்பொழுது உங்கள் மதிப்பு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பி பேலன்ஸ் பிகாஸ் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். ரெண்டாவதாக, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், முடிஞ்சால் அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் செகண்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். முதல் ஆறு என்ன? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். அண்ட் செகண்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு முக்கியம். ஜவாப்தாரித்தனா ತುಂಬ முக்கிய, ரொம்ப அவசியம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் பொறுப்புணர்வுள்ள கணவனாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மனைவியாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மகனாய் வாழ்வது மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள மகளாய் வாழ்வது மிக அவசியம். தேவ பிள்ளைகளுக்கு மிக அவசியம். பொறுப்புணர்வுள்ள அப்பாவாய் வாழ்வது, அம்மாவாய் வாழ்வது அவசியம். இன்னொன்று சொல்கிறேன், இது ரொம்ப அவசியம். பொறுப்புணர்வுள்ள ஒரு நல்ல குடிமகனாய் வாழ்வது அவசியம். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு எனக்கு உங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு பொறுப்புணர்வுள்ள எஜமானாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள வேலைக்காரனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள ஊழியக்காரனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புணர்வுள்ள ஆசிரியனாய் வாழ்வது அவசியம். ஒரு பொறுப்புள்ள மாணவனாய் வாழ்வது மிக மிக அவசியம். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பி பேலன்ஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி.
பொறுப்பில் சமநிலையை நம்ம காத்துக்கணும். பொறுப்பில் சமநிலையாக நம்ம இருக்கணும். ஒவ்வொருவரும் பொறுப்பில் சமநிலையோடு நம்ம வாழ அறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். யாருக்கு அதிக பொறுப்பு நம்ம கொடுக்குறோமோ அவங்கள அதிகமாக கேட்போம். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காத்துக்கொள்ளணும். அதை நம்ம வேறு விதமாக நம்ம நடத்தி கொள்ளக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லமா, ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்பு ரொம்ப அவசியங்க. நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல வேலைக்காரனா, நல்ல ஊழியக்காரனா, நல்ல பாஸ்டரா, நல்ல விசுவாசியா, பொறுப்புணர்வு மிக 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 அவசியம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தையிலும் சரி, கிரியையிலும் சரி, எதையுமே எப்படி செய்யணுமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நீங்களும் செய்யணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தகப்பன் தன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை காத்து கொள்ளணும்னா கவனிங்க. தண்ணி அடிக்க காசு இருக்கும், பிள்ளைங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுக்க காசு இருக்காது. புரியுதுங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். இப்போ பி பேலன்ஸ்ன்னு சொல்லி பேலன்ஸாக தண்ணி அடிங்க நான் சொல்ல வரல. பொறுப்பு முக்கியம். 5 பிள்ளைங்க நம்ம இப்போ பெற்றுக்கிறோம். 5 பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? 5 பிள்ளைங்களை எப்படி நம்ம நடத்துகிறோம்? பேலன்ஸாக நடத்துகிறோமா? பேலன்ஸாக அவங்கள பார்த்துக்கிறோமா? எல்லாரையும் பாசமாக சரியாக நடத்துகிறோமா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா? ஒரு பிள்ளைக்கு கறிச்சோறு, ஒரு பிள்ளைக்கு வெறுஞ்சோறு பண்ணுறோம் தானே நிறைய வீட்டில். ஒரு மருமக, 2 மருமக, வேறு மருமகளை ஒரு மருமகன் பார்க்குறது, இன்னொரு மருமகளை வேறு மாதிரி பார்க்குறது பண்ணுறோமா? மாமியாராக என் பொறுப்பை நான் கவனிக்கிறேன்னா, மருமகளாக என் பொறுப்பை நான் கவனிக்கிறேன்னா, அம்மாவை சரியாக கவனிக்கிறது, அம்மாவை கவனிக்கிறதுல, அப்பாவை சரியாக கவனிக்கிறதுல, மாமியாரை கவனிக்கிறதுல, மாமனாரை கவனிக்கிறதுல கவனிக்கிறீங்களா? பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர் இல்லை. பேலன்ஸாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரையும் ஒரே சமயத்தில் ஒரே விதமாக ஒரே சமநிலையில் நம்ம நடத்துகிறோமா? நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணா ஏதோ தெரியாமல், நமக்கு பிடிக்காதவங்க தப்பு பண்ணிட்டா போச்சு. மாமியார் வடிச்சா மண் குடம், என்ன மாமியார் வடிச்சா மண் குடம், மருமக வடிச்சா பொண்ணு குடம். எவ்வளோ பெரிய வார்த்தையை எந்த மனுஷன் சொன்னான்னு தெரில, சரியாக சொல்லியிருக்கிறான். எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பான் மனுஷன் பாவம். எனக்கு பிடிச்சவங்க உடைச்சா பரவாயில்ல, மண்ணு குடம் தான். பிடிக்காதவங்க உடைச்சா ஐயோ ஐயோ ஐயோ, எத்தனை வருஷமா காத்திருந்த மண்ணு குடண்டி இது. பொறுப்பு வேணும். 2 பேரும் முக்கியம். வீட்டில் 2 மகன்கள் இருந்தால் 2 மகன்களும் முக்கியம். வீட்டில் 10 பிள்ளைங்க இருந்தால் 10 பிள்ளைங்களும் முக்கியம். வீட்டில் 10 மருமகங்கள் இருந்தால் 10 மருமகளும் முக்கியம். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி காக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி மரியாதையாக நடத்தணும். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும் நம்ம. இல்லைன்னா குடும்பம் மிக மிக மிசரபிளாக தான் போவோம், குழப்பமாக தான் போவோம். சொல்லமா, சீராக போகணுன்னா பேலன்ஸாக வாழணும். அதுக்குன்னு தவறு செய்யும்போது சுட்டி காட்டாமல் வாழக்கூடாது. யார் செஞ்சாலும் தவறை செய்யும்போது, அநியாயம் செய்யும்பொழுது அதை சுட்டி காட்டாமல், அதை கண்டிக்காமல் வாழக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உறவு முக்கியம். உறவு பேலன்ஸாக போகணும். ஹல்லேலூயா. கற்றுக்கிட்டோமா? ஹல்லேலூயா. சொல்லமா, பேலன்ஸ் ரொம்ப அவசியம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். பிகாஸ் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம்.